வணக்கம் மாணவர்களே. 12ஆம் வகுப்பு இயற்பியல்ல அலகு 3, அதாவது யூனிட் 3 நம்ம வந்து பார்த்துருக்கோம். மேக்னடிசம் அண்டு மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தோம். அதோடைய ரிலேட்டடான அனிமேஷன்லாம் பார்த்தோம். அடுத்தானே ஹிஸ்டரிஸ் லூப் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். அந்த ஹிஸ்டரிஸ் லூப் வந்து ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் எப்படி இருக்கும், ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் எப்படி இருக்கும், ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸு, சசபிலிட்டினா எப்படி, மேக்னெட்டிக் இண்டக்ஷனா எப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்தோம். ரைட்டா? லாஸ்ட் கிளாஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அடுத்த ஒரு கான்செப்ட், மோஷன் ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிகல் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த இதுதான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாம். அதாவது ஹவு எலக்ட்ரிசிட்டி சாரி எலக்ட்ரிக் மோட்டார் ஒர்க்ஸ், ஆர் ஒய் எ டிவி ஸ்கிரீன். நம்ம வீட்டில் இருக்கிற டிவி ஸ்கிரீன் அதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்? சரியா? ஸோ நம்ம எலக்ட்ரிசிட்டியில் இருக்கக்கூடிய மோட்டார்ஸ் பார்க்குறோம், டிவி ஸ்க்ரீன் பார்க்குறோம். இந்த டிவி ஸ்க்ரீனில் நம்ம மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்தானே? ஓகேவா? அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, என்ன கான்செப்ட் இருக்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸ். சரியா? அது நம்ம பார்க்க போறோம். எப்படி சார் அது, ஏன் சார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன? ஸோ இட் இஸ் அ ஃபோர்ஸ் experienced by the charged particle moving through the magnetic field and the electric field. அதாவது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் எங்க எதுல போகும்போது, மூவிங் த்ரூ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? அப்போ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஒரே நேரத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லையும் அப்படி பாஸ் பண்ணா, அந்த ரெண்டு ஃபீல்டு இருக்கக்கூடிய ஒரு ரீஜனுக்குள்ள பாஸ் பண்ணா என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த ஃபோர்ஸ் தான் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இப்போ கிளியர் ஆயிட்டா? ஈஸியா சொல்ற மாதிரி புரிய கண்டி சிம்பிளாவே நான் சொல்லியிருக்கேன். லாரன்ஸ் ஃபோர்ஸ். அப்போ உங்களுக்கு தெரியுதுல, ரெண்டெண்ணா இருக்கு சார். ஒன்னு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்னொன்னு மேக்னெட்டிக் ஃபீல்டு. எஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் ஃபோர்ஸை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தட் இஸ் எஃப்இ நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க, கியூஇ. அப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து இதான் படிச்சிருக்கோம். ஃபோர்ஸ் ஆன் ஏ சார்ஜ்டு பார்ட்டிகல் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா எஃப்இ ஈக்குவல் டு கியூஇ அப்படின்னு நீங்க படிப்பீங்க. ஓகே. இதுல ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு கொஸ்டின், ஈக்குவேஷன் தான். ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அடுத்தது அண்டு இப்போ நம்ம ஒன்று பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டில் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்னா ஆப்போசிட்டா மூவ் ஆகும். சரியா? அது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல அப்படி போயிட்டே இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இது நெகட்டிவ் சார்ஜ் வச்சீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல போகும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டா இது போகும். ஓகே, கிளியரா? ஓகே. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லியாச்சு. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பார்க்க போறோம் அடுத்து. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா, ஸோ அதனால மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நான் எஃப்பி அப்படின்னு போட்டிருந்தேன். சார்ஜ் பார்ட்டிகல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டால இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பார்க்கறதுக்கு அந்த சார்ஜ் அண்ட் வி கிராஸ் பி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். எஃப்பி ஈக்குவல் டு கியூ இன்ட்டு வி கிராஸ் பி. சரியா? ஸோ இதுல பார்த்தாலே தெரியுது என்ன இருக்கு, ஃபோர்ஸ், பார்ட்டிகளுடைய சார்ஜ், நீங்க எந்த சார்ஜ் எடுக்க போறீங்க அது, வெலாசிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அடுத்தனா இதுல ஒரு கிராஸ் ப்ராடக்ட் இருக்கும். கிராஸ் ப்ராடக்ட் என்ன? கிராஸ் ப்ராடக்ட்னா எதை சொல்லுவீங்க? இட் tells us that force is always perpendicular to both B and B. அதாவது வெலாசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது ஏன்னா அந்த பின்னாடி நமக்கு இந்த டாபிக் படிக்கும்போது இதெல்லாம் வரும். சரியா? ஸோ உங்களுக்கு இப்போ என்னெல்லாம் தெரிஞ்சதுன்னா, ஃபோர்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கு, சார்ஜ், அது போக அந்த பார்ட்டிகளோடைய அந்த வெலாசிட்டி, அது எப்படி போகுதுங்கிற வெலாசிட்டி, நாம கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. கிராஸ் ப்ராடக்ட் பண்றதுனால என்ன தெரியுது, அப்ப வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆல்வேஸ் பர்பெண்டிகுலரா என்ன இருக்குன்னு வந்தீங்கன்னா ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கறத இந்த ஈக்குவேஷன் வந்து தெரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஓகே.
இப்போ நம்ம இந்த ரெண்டு ஃபோர்ஸோட காம்பினேஷன் தான் இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் அதான் சொல்லியிருந்தோம். அப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலா இஸ் த சம் ஆஃப் த தீஸ் டூ ஃபார்முலாஸ், தீஸ் டூ ஃபோர்ஸஸ். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? ஒன்னு QE இருக்கு, இன்னொன்னு QV பிளஸ் V கிராஸ் Bன்னு இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். ஸோ ஆட் பண்ணி ஃபைனலாக நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதலாமா? அதாவது Q வந்து காமனாக இருக்கு, அதை எடுத்துடுறேன். கான்ஸ்டன்டா அந்த ரெண்டு இதுக்குமே இருக்கு, அதனால எப்படி எடுத்துக்கிறேன். இது போக V கிராஸ் B அப்படின்னு வந்திருக்கும். எஸ், கரெக்டா? ஓகே. நாம இப்போ இன்னைக்கு பார்க்க போறது இதுல பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் பார்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். ஏன்னா அந்த கொஸ்டினை பார்த்தாலே தெரியும், அந்த சார்ஜ் பார்ட்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல போகுதுன்னு. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க தேவைப்படாது, நம்ம முன்னாடி அதெல்லாம் படிச்சாச்சு. அடுத்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல எல்லாம் படிச்சாச்சு. ஸோ நம்ம இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட பத்தி பார்க்க போறோம். ஓகே, ரைட். ஸோ இது வரைக்கும் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எல்லாம் புரிஞ்சுச்சா? ரைட். இப்போ நம்ம அந்த டாபிக் போலாம். தட் இஸ் மோஷன் ஆஃப் ஏ சார்ஜ் பார்ட்டிகல் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல போகலாம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மோஷன் ஆகுது. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மோஷன் ஆகுது. அதை நம்ம கன்சிடர் பண்ண போறோம். அப்ப இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன்னா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸை ஜீரோன்னு வச்சுக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபோர்ஸை ஜீரோ, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ. ஸோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸை நான் ஜீரோன்னு வச்சுக்கிறேன். கிளியரா? ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலா படி இப்படி பார்த்துருக்கோம். அதாவது மேக்னெட்டிக், ஏன்னா எலக்ட்ரிக் இப்போ நான் ஆட் பண்ணல, ஜீரோன்னு வச்சுக்கிட்டேன்னா எலக்ட்ரிக் ஆட் பண்ணல. நான் ஜஸ்ட் ஒன்லி மேக்னெட்டிக் ஃபீல்ட மட்டும் ஆட் பண்றேன். இது கிளியர் ஆயிட்டா? நமக்கு என்ன தெரியும்? இந்த ஃபோர்ஸ் வந்து V அண்ட் Bக்கு பெர்பெண்டிகுலர் அப்படின்னு தெரியும். அடுத்தன அப்ப அது என்ன மீனிங்? இந்த ஃபோர்ஸ் வெலாசிட்டி இப்ப B ஓகே நம்ம பார்க்கலாம். இப்ப வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலர் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்ப அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, when the force is perpendicular to velocity, that means it changes the direction of motion but not the speed. புரியுதா? திருப்பி சொல்றேன். ஃபோர்ஸ் வந்து வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலர் இருந்தால் டைரக்ஷனை மட்டும் தான் மாற்றும். நம்ம பார்க்க போறோம். அந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது, அப்படியே இப்படியே டைரக்ஷனை மாத்திட்டே இருக்கும். இப்படி சர்க்கிளில் போனாலே டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், ரைட்டா? அந்த மாதிரி டைரக்ஷனை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுது, தவிர ஸ்பீடை சேஞ்ச் பண்ணலாம் அந்த ஃபோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் இருக்கும்போது. இது வந்து நம்ம வேற எங்க பார்க்கலாம்னா, இப்போ சேட்டலைட் ஆர்பிட் எர்த்தை பார்க்கலாம். அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது, சரியா? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, டூ வர்சஸ் சென்டர் ஆக்ட் ஆகுது. சேட்டலைட்டோட டைரக்ஷனை தான் சேஞ்ச் பண்ணுது, தவிர இப்போ இது எர்த்து சேட்டலைட் இங்கே போகுதுன்னா, என்னைக்கா சேட்டலைட் இப்படி வந்திருக்கா? வராது. இல்லை ரொம்ப ஸ்பீடாக போயிருக்கா? போகாது. அடுத்ததுனா ஜஸ்ட் என்ன பண்ணும், இப்படியே ரவுண்டு சுற்றி சுற்றி வரும். இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் அதை கொடுக்கு. நம்ம அதே தான் இங்கேயும் சொல்கிறோம். ம் பெர்பெண்டிகுலர் இருக்கா? இதில் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் இருக்கும். இது V இப்படி போகும், இது ஃபோர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், டூவர்ஸ் சென்டராக தான் இருக்கும், பெர்பெண்டிகுலர் இருக்கும். ஸோ டைரக்ஷன் மட்டும் தான் மாற்றி மாற்றி விடுது. இப்படி இங்கே மாற்றி இப்படி இப்படி மாற்றி மாற்றி விடும். இப்படிலாம் மாற்ற இப்படிலாம் போகும்போது அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்னு அர்த்தம், கரெக்டா? ஆனால் ஸ்பீடு சேஞ்ச் ஆகல. ஓகே. ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் அ சென்டர், சேஞ்சிங் த சேட்டலைட் டைரக்ஷன்ஸ் ஒன்லி, நாட் இட்ஸ் ஸ்பீடு. அதே கான்செப்டா இங்கே ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலர் இருக்கும்போது அந்த பார்ட்டிகளோடைய டைரக்ஷனை மோஷன் மாறும், பட் நாட் அ ஸ்பீட். அப்போ இந்த ஃபோர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ், அப்படிதானே? ஒரு சர்க்கிள் அப்படி சுத்துது, ஆப்ஜெக்டோட டைரக்ஷன் மாறுனா, திஸ் ஃபோர்ஸ் ப்ரொவைட்ஸ் ஏ நெசசரி சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ். அப்படிதானே? யாருக்கா சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ்? ஓகே. சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னு ஞாபகம் இருக்கா? ஓகே, அது மாதிரி லெட்டரா வரும், இதை பார்ப்போம். அப்போ இந்த ஃபோர்ஸ் தான் நாம அந்த பார்ட்டிகளுக்கு ஒரு தேவையான ஒரு நெசசரியான சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸை கொடுக்கு. கிளியரா? ஓகே. இப்போ இது வரைக்கும் ஃபோர்ஸை நீங்க வந்து வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலர் பார்த்தீங்க. இப்போ வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா பார்க்க போறீங்க. வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டு பெர்பெண்டிகுலர். ஸோ அதனால நான் மேலே என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதிடுறேன், வெலாசிட்டி பெர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதாவது நீங்க ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் எடுக்கிறீங்க, ஒரு சார்ஜ் பார்ட்டிகல், இது சார்ஜ் பார்ட்டிகல் அப்படி உள்ள வருது, சரியா?
ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரீஜனுக்குள்ள உள்ள ஆகுது, உள்ள என்டர் ஆகுது. அப்போ when a charged particle enters a magnetic field perpendicular to the field lines, it follows a circular path. என்ன திருப்பி சொல்றேன், சார்ஜ் பார்ட்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள வருது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள வரும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பெண்டிகுலர் டு த நம்ம சொல்றோம் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்றோம், அப்படிதானே? அப்படி இருக்கும்போது இந்த சார்ஜ் பட்டு உடனே என்ன ஆயிரும்னா சர்க்கிள்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? கிளியரா? ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ப்ரொவைட்ஸ் அ சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் நீடட் ஃபார் த சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன் வேணும்னாலே சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வேணும். சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் தான் அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ப்ரொவைட் பண்ணுறது இந்த சர்க்குலர் மோஷன். அப்போ இதில் அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸை தருது, கொடுக்கு. ஓகே, சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுது. இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? சரியா? கொஞ்சம் தெரியாம இருக்கும், கொஞ்சம் சரியா எழுதுறேன். ஓகே, பார்ட்டிகல் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்டர் ஆகும்போது சர்க்குலர் பாத்து நடக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் அந்த சர்க்குலர் காரணம், அதாவது சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸை கொடுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம், அப்படிதானே? ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் சர்க்குலர் மோஷனுக்கு தேவையான சென்ட்ரிபியூட்டை கொடுக்குது அப்படின்னா, அப்ப என்ன தெரிஞ்சு போச்சு? மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸும் ஒன்று அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அப்படிதானே? ரெண்டு பேரும் ஈக்குவல் தானே? இப்போ சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், எஃப்சி அப்படின்னு போடுவோம், தட் இஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு போடுவோம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம், அதனால ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். எஃப்பி அப்படின்னு போடுவீங்க, கியூவிபி எப்படி போடுவீங்க? கரெக்டா? பி கிராஸ் பி நம்ம எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட். அப்போ இந்த ரெண்டுமே ஈக்குவல். அப்போ ஈக்குவேட்டிங் பண்ணலாமா இந்த இந்த ஈக்குவேஷனை? ஓகே, ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இதை கொடுக்குறேன், இது மேக்னெட்டிக் ஃபோர்ஸை கொடுக்குறேன், அப்படி போடுறேன். சரியா? அப்போ இதுல இருந்து ஆர் நம்ம கொண்டு வர போறோம். ஸோ ஆர் கொண்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் வி தான், இதுவும் வி தான். ஸோ கேன்சல் பண்ணிடுங்க, ஒரு வி கேன்சல் ஆயிரும். ஆரை நான் அந்த சைடு கொண்டு போயிடுறேன், இப்படி கொண்டு போயிடுறேன். கியூபி அப்படி கீழே வந்துடும், இதில் ஒரு வி இருக்கும், ரைட்டா? இப்படி இருக்கும். ஸோ ஆர் சிக்கோட்டு எம்வி பை கியூபி ஆர் பி கியூ அப்படின்னு போடலாம். இதுதான் என்னதுன்னா அந்த சர்க்கிளோட ரேடியஸ். சர்க்கிளோட ரேடியஸ் அப்படின்னா இதை பார்த்தாலே புரியுது. அப்போ சார் இதை டிபெண்ட் பண்ணி இதை சேஞ்ச் பண்ணி சர்க்கிள் அந்த ரேடியஸை நான் மாற்றலாமா? எஸ், ஷோராக மாற்றலாம். மாஸ் ஆஃப் த பார்ட்டிகளை நீங்கள் மாற்றும் போது, வெலாசிட்டியை மாற்றும் போது, சார்ஜ் அது கியூனா சார்ஜ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதெல்லாம் பார்த்து கொடுத்து நம்ம பார்க்கலாம். அதை நம்ம சிமுலேஷன் பார்ப்போம், அதை சேஞ்ச் பண்ண அந்த ரேடியஸ் எப்படி மாறுங்கிற பார்க்கலாம். சரி, இது ஒரு ஒரு கீ ஃபார்முலா. அடுத்து இந்த பார்ட்டிகல் வெலாசிட்டி பேரலல் ஆர் ஆன்டி பேரலா இருக்கும் போது, ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம பார்த்தோம் பெர்பெண்டிகுலர்னு பார்த்தோம், அப்ப அடுத்த கேஸ் என்ன இருக்கும்? பேரலா ஆன்டி பேரலா இருக்கும், அப்படிதானே? ஸோ கேஸ் டூல நம்ம என்ன போறோம்னா டி இப்படி போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்கலாம்னா பேரலா இருக்கு ஆர் ஆன்டி பேரலா இருக்கு. பார்ட்டிகளோட வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும்போது என்ன நடக்கு அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? ஸோ இஃப் த பார்ட்டிகல் வெலாசிட்டி இஸ் parallel டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட், அப்ப ஆங்கிள் பிட்வீன் ஏன்னா போன இதில் வந்து நான் 90 டிகிரி வரும், அதாவது பி அண்ட் பிக்கு பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி, அதனால சைன் தீட்டாவை கேன்சல் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சைன் தீட்டாவை சைன் 90 போட்டிங்கன்னா ஒன்று வந்துடும், அதனால போகலாம். ஆனால் இந்த இதில் ஆங்கிள் வேற, அதாவது ஆங்கிள் பிட்வீன் வி அண்ட் பி ஆங்கிள் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி வரும். இப்போ நம்ம பேரலல் அப்படின்னு எடுக்கும் போது 0ன்னு வரும். அப்போ யோசிச்சு பாருங்க, வி கிராஸ் பின்னு என்ன வரும்? விபி சைன் தீட்டா வரும். தீட்டாக்கு பதிலாக 0 போடுங்க, சைன் 0 0, அப்போ 0 0, ஸோ எல்லாமே 0 ஆயிரும்.
அப்ப டோட்டலா எஃபியே 0 ஆயிரும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸே 0 ஆயிரும். அப்போ எஃபி 0 ஆயிட்டுனா என்ன நடக்கும்? அந்த பார்ட்டிகளுக்கு எந்த ஃபோர்ஸும் இல்ல. பார்ட்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் நோ ஃபோர்ஸ். இப்ப நோ ஃபோர்ஸ் என்ன சார் பண்ணும்? எஸ், அந்த பார்ட்டிகல் continues to move in a straight line. ஸ்ட்ரெயிட் லைன் அப்படி போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது மேல ஃபோர்ஸே இல்லையே. இப்போ கிளியர் ஆயிட்டா? சரியா? ரைட். இதுவே நீங்க 180 போட்டு நீங்க பண்ணாலும் இதை தான் வரப்போகுது. கரெக்டா? ரைட். இப்போ நம்ம வேற ஒரு ஆங்கிள் பார்க்கலாமா சார்? இப்போ நீங்க வந்து 0 சொல்லிட்டீங்க, 90 சொல்லிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா சம்திங் ஆங்கிள், ஏன்னா இந்த மாதிரி கேசஸ் இருக்காது. மேபி ஒரு 30 40 ஒரு ஆங்கிள் இருக்கு. பார்ட்டிகளோட வெலாசிட்டி அண்ட் an angle to the magnetic field இருக்கு சார். அதை நம்ம பார்க்கலாமா? எஸ், அதை நம்ம கேஸ் 3-ஆ எடுத்துக்கலாம். கேஸ் 3ல என்ன பண்ண போறோம்னா பார்ட்டிகளோட வெலாசிட்டி அட் an angle. தீட்டா டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி கொடுக்குறேன். ஏதோ ஆங்கிள் கொடுக்குறேன். அப்போ ஒரு பார்ட்டிகல் ஒரு ஆங்கிள் உள்ள என்டர் ஆகுது அப்படின்னா நாம அந்த வெலாசிட்டி 2 காம்பனண்டா பிரிக்க போறோம். சரியா? ஒன்னு வந்து அந்த வெலாசிட்டியை 2 காம்பனண்டா பிரிக்க போறோம். ஒன்னு வந்து பேரலல் காம்பனண்ட், இன்னொன்று வந்து பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட். ஆல்ரெடி உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். 2 காம்பனண்டா இப்படி தான் பிரிப்போம்னு சொல்லிட்டு பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட். ஸோ ஒரு ஆங்கிளே விடும்போது நமக்கு அப்படிதானே ஒரு ஃபோர்ஸ் ஆங்கிள் இருக்கும்போது அந்த ஃபோர்ஸை 2 குவான்டிட்டியா பிரிப்போம் அப்படின்னு சொல்லி ஹரிசாண்டர் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இங்கே பேரல் 1 பெர்பெண்டிகுலர். இப்போ பேரலில் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி போட்டுக்கிறேன். பேரல் காம்பனண்ட்டை வி காசிட்டா அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ பெர்பெண்டிகுலரை என்ன பண்ணலாம்னா இப்படி போட்டுக்கிறேன். இந்த கொஞ்சம் சின்னதாகவே போடுங்க. பெர்பெண்டிகுலர் போட்டு வி சைன் தீட்டா அப்படின்னு போடுங்க. சரியா? என்ன சார் நம்ம புக்ல இதெல்லாம் கொடுக்கலையே, நீங்க வந்து எக்ஸ்ட்ரா சொல்றீங்கன்னா எஸ். என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி 6 கண்டுபிடிச்சோமா, 6க்கு அப்புறம் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம். டீயை கண்டுபிடிச்சிருப்பாங்க, டீ கண்டுபிடிச்சா எஃப் கண்டுபிடிச்சா அப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் உங்களுக்கு இந்த ஒரு கான்செப்ட் தெரியணுக்காண்டி அதை சொல்லி கொடுத்துருக்கேன். புக்ல இது இருக்காது. புக்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஓகே என்றாவது சர்க்கிள் சுத்துது, ஃபோர்ஸ் இருக்கு, சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் அதை இது பண்ணிருப்பாங்க, கம்பேர் பண்ணிருப்பாங்க, அதை எடுத்திருப்பாங்க. சரியா? ஓகேவா? அதை நான் லேட்டரா அந்த டெரிவேஷன் பார்ட்டை நான் வரப்போகுது. பட் இந்த கான்செப்ட் இருக்காது. ஸோ இதை நீங்க வந்து ஞாபகம், ஏன்னா இது அடுத்தடுத்த கான்செப்ட்லாம் யூஸ் ஆகும். இங்க இந்த புக்ல இந்த பேஜ்ல கொடுக்காம இருக்கலாம். பட் இந்த புக்லயே கொடுக்கலன்னு நான் சொல்லல. இந்த பேஜ்ல கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல உங்களுக்கு இது தேவையில்ல, மற்ற இடத்துல இது கண்டிப்பா தேவைப்படும். சரியா? ரைட். அப்ப இந்த மாதிரி 2 காம்பனண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து பெர்பெண்டிகுலர், இன்னொன்று வந்து பேரலல். ஓகே. ஆல்ரெடி சொல்லிட்டோம் பேரலல் காம்பனண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நோ ஃபோர்ஸ். அதனால பார்ட்டிகல் வந்து ஸ்ட்ரெயிட் மூவிங், அந்த மூவ் ஃபார்வர்ட்லேயே போயிட்டே இருக்கும். கரெக்டா? பேரலல் காம்பனண்ட்டுக்கு தெர் இஸ் நோ ஃபோர்ஸ். பார்ட்டிகல் அப்படியே முன்னாடி அப்படியே போயிட்டே இருக்கும். அது வந்து பார்ட்டிகல் அப்படியே என்ன பண்ண வைக்கும்னா அந்த காசஸ் த பார்ட்டிகல் டு மூவ் ஃபார்வர்ட். பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் என்ன பண்ணும்? எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் தட் இட் காசஸ் டு இன் த சர்க்கிள். அது என்ன பண்ணும்? சர்க்கிளில் மூவ் பண்ண வைக்கும். ஓகே, ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு சேர்க்கும் போது நமக்கு வந்து ஒரு ஹெலிக்கல் பாத்து கிடைக்கும். ஸ்பைரல் ஷேப் அப்படி சொல்லுவாங்க. காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ மோஷன்ஸ் ரிசல்ட் இன் ஹெலிக்கல் பாத். ஒருத்தர் ஸ்ட்ரெயிட்ல போறாரு வைக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து என்ன பண்ண வைக்கிறாருன்னா சர்க்கிள் போற வைக்கிறாரு. அதனால அந்த ஹெலிக்கல் பாத். இந்த ஹெலிக்கல் பாத்துன்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னே உங்களுக்கு தெரியும். ஆமா சார், பக்கத்துல ஒரு படம் போடுங்க. எஸ், அந்த ஹெலிக்கல் பாத் ஏன் வருதுன்னா இந்த காம்பனண்ட தெரிஞ்சாதான் அது நம்ம சொல்ல முடியும். ஸ்பைரல் ஷேப்ல இருக்கா? ரைட்டா? சரி. இப்போ இது அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். அதாவது எங்க சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல யூஸ் பண்றாங்க. இதை எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு நான் இப்ப சொல்ற போறேன். மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் இந்த டிவைஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட யூஸ் பண்ணும். எதுக்குன்னா அயான்ஸை செப்பரேட் பண்ணதுக்கு. பேஸ்ட் ஆன் த மாஸ் டு சார்ஜ் ரேஷியோ. அந்த இதுதான் நமக்கு அந்த டிவைஸ் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர்னா அதான் நமக்கு தெரியும். அப்படின்னா ஸோ இதை மேக்னெட்டிக் ஃபீல்ட யூஸ் பண்ணாங்க. ஏன் மேக்னெட்டிக் ஃபீல்ட யூஸ் பண்ணாங்கன்னா அந்த அயான்ஸை செப்பரேட் பண்ணதுக்கு. அதோடைய அந்த மாஸ் டு சார்ஜ் ரேஷியோன்னு இருக்குல்ல, M/E போடுவாங்க, இல்லை M/Q. அந்த ரேஷியோ படி அயான்ஸை பிரிச்சு வைக்கிறதுக்கு இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிவைஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல என்ன பிரின்சிபல் யூஸ் பண்றாங்கன்னா
இப்போ நமக்கு அயான்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் மாசஸ் ஆஃப் அயான்ஸ் இருக்கு, அப்படிதானே? அப்போ வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் ரேடி இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, திருப்பி சொல்றேன். இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் uses the principle that ions of different masses will have different radii in a magnetic field. ஓகேவா? டிஃப்ரெண்ட் மாஸா இருக்க அயான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரேடியில இருக்கும். ஓகே, ரைட். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அந்த மாதிரி வேற வேற ரேடியஸ்ல போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி நார்த்தன் சவுத்தன் லைட், அதாவது நம்மளுக்கு முன்னாடி இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா கலர் கலர் ஒரு வானத்தில் கலர் காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சூரியன்ல இருந்து நமக்கு சன்ல இருந்து சார்ஜ் பார்ட்டிகல் வருது, பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அது என்டர் ஆகுது. அப்போ ஃபீல்ட் லைன்ஸ் வழியா அந்த ஹெலிக்கா பார்த்து வந்து அந்த போலார் அதெல்லாம் டுவர்ட்ஸ் போகும். தட் இஸ் எப்படின்னா ஹெலிகா பார்த்த ஃபாலோ பண்ணும் அலாங் த ஃபீல்ட் லைன்ஸ் டுவர்ட் த போல்ஸ் வேர் த வேர் த கொலைட் வித் அட்மாஸ்பியர் கேசஸ் கிரியேட்டிங் பியூட்டிஃபுல் லைட்ஸ் ஷோ. சரியா? ஸோ அட்மாஸ்பியர் கேஸஸில் இருக்கக்கூடிய இதில் கூட கொலைட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா பியூட்டிஃபுல் லைட் ஷோ வந்து கிடைக்கும். இதெல்லாம் அந்த ஃபீல்ட் லைன்ஸில் ட்ராவல் பண்ணும், டுவர்ட்ஸ் த போல்ஸ் போகும். சரியா? ஓகே, இப்போ இதுக்கு நம்ம இந்த ஒரு சிமுலேஷன் பார்த்தலாம். நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது, ஒரு நிமிஷம். ஓகே, வந்துட்டப்பா ஸ்க்ரீன்? எஸ். ஓகே, இப்போ வந்துட்டு. ஸோ இதில் பாருங்க, நான் வந்து ஒரு பார்ட்டிக்கல் எடுத்திருக்கேன், சார்ஜ் எடுத்திருக்கேன். ஸோ சார்ஜ் வந்து இந்த பாருங்க இங்கே போட்டிருப்பாங்க அதோட வேல்யூ 1.6 × -19 கூலும். மாஸ் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட், அதனால யூ போட்டிருப்பாங்க. ஸோ 1.66 × 10⁻27 kg. இனிஷியல் ஸ்பீடு வந்து நான் 50 மீட்டர்/செகண்ட் எடுத்திருக்கேன். ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் 0.10 கொடுத்துருக்கேன். இனிஷியலாக நான் வந்து 90 டிகிரி கொடுத்துருக்கேன். சரியா? அண்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 வச்சுக்கிட்டேன். எக்ஸாக்டாக 0 வைக்க முடியாது, அதாவது 0.1. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இனிஷியல் ஆங்கிள் 0 வச்சுக்கிறேன். இதில் ஏன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வராமல் கொஞ்சோன்னு மாறி இருக்கு, ஏன்னா நமக்கு வந்து அந்த ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து எக்ஸாக்டாக 0 வரணும். எக்ஸாக்டாக 0 வந்தால் நமக்கு வந்து லைக் இனிஷியல் ஆங்கிள் 0வில் பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட் லைனே வரும். பட் அந்த எக்ஸாக்ட் 0 கொண்டு வர்றதுக்கு நம்ம இதை அந்த சிமுலேஷன்லாம் கொஞ்சம் இன்னும் கோடிங்லாம் கொடுத்து நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ 0.5 டெஸ்லா வச்சுருக்கேன். இனிஷியல் ஆங்கிள் 90 டிகிரி வச்சுருக்கேன். 90 டிகிரியில் உள்ளே வருது அப்படின்னா எப்படி இருக்கு? இப்போ நான் ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுக்க, நீங்களே பாருங்க என்ன நடக்குன்னு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஏன்னா ஸ்க்ரீன் உள்ளே தெரியறதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் பாருங்க, வருதா? நீங்கள் சேஞ்ச் பண்ண நிறைய வித்தியாசம் இருக்கும். சரிதா? சர்க்கிளில் இருக்கு பாருங்க. ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் பெர்பெண்டிகுலர் இருக்கு. இந்த ஸ்பீடை வேணா அனிமேஷன் ஸ்பீடை நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி காமிக்கிறேன். சரிதா உங்களுக்கு? அது அப்படியே அப்படியே போகும். எப்படி ரியல்ல இருக்கமோ அதே மாதிரி காமிச்சிருப்பாங்க இதுல. ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ண போறேன்னா இப்போ நான் மாசை சேஞ்ச் பண்றேன். நீங்களே பாருங்க என்னென்ன நடக்குதுன்னு சும்மா நோட் பண்ணிக்கோங்க. மாசை சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன நடக்குது எப்படி போகுது பார்த்தீங்களா? சார்ஜை சேஞ்ச் பண்றேன்.
அடுத்து இனிஷியல் ஸ்பீடை சேஞ்ச் பண்றேன். ஸ்க்ரீன் விட்டு வெளியில போயிட்டு ஓகே. என்ன ரொம்ப ஸ்லோவா வச்சிருக்கேன். இப்போ ஃபீல்டில் இன்க்ரீஸ் பண்றேன். அடுத்து இனிஷியல் ஆங்கிள் நான் ஸ்பீட் இது பண்றேன். இனிஷியலாக ஒரு ஆங்கிளில் வரும் அப்படின்னு நான் சொன்னா அதனால இப்படி பண்ணியிருக்கேன். இனிஷியலாக ஒரு ஆங்கிளோட நம்ம 180 டிகிரி அப்படின்னு வருது. இதை மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு 225, ஒரு 60 இந்த மாதிரி எதுவும் கொண்டாடணும். ஸோ இந்த ஆங்கிளை வச்சும் அது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத இதில் பார்ங்க. இதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து F is equal to Q into V cross B. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் perpendicular to both velocity and magnetic field சொன்னேன். சைக்கிளோட்ரான் ஃப்ரீக்வன்சி அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் MB/QB அப்படின்னு சொல்லிட்டு. லார்ஜர் ஃபார் ஃபாஸ்டர் ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் ஆர் வீக்கர் ஃபீல்ட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்தா ஓகேவா. அது எப்போ லார்ஜராக இருக்கும்னா ஃபாஸ்டராக இருக்கக்கூடிய அந்த இதுக்கு ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், இல்லைனா வீக்கர் ஃபீல்ட்ஸாக இருக்கும். அதான் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணி காமிச்சோம். நீங்கள் வந்து இந்த ஃபீல்டை சேஞ்ச் ரொம்ப கம்மியாக வச்சு பாருங்க, 0.2 டெஸ்லா அப்படிங்கிறத வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஸ்பீடை வந்து ஓட்டிக்கோங்க. இனிஷியல் ஸ்பீடை ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் வச்சிருக்கோம். இது வந்து என்னன்னா ஒரு ஸ்க்ரீன் உள்ள அப்படியே வந்துட்டு அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட் சைடு வரும். இதெல்லாம் நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஓகே, இதை மாதிரி சார்ஜ் நீங்கள் கூட்டிக்கலாம். பாசிட்டிவ் சார்ஜ் கூட்டிக்கலாம், நெகட்டிவ் சார்ஜை கூட்டிக்கலாம், எல்லாமே நம்ம இதில் பண்ணிக்கலாம். ஓகே, மெதுவாக போவோம். ஏன்னா ஏன் இது ஸ்ட்ரெயிட் லைனில் போகிற மாதிரி தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் குறைச்சி வச்சிருக்கேன். மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சர்க்குலர் மோஷனில் வரும். இப்போவும் சர்க்குலர் மோஷன் கொஞ்சம் ரேராக வரும். அதுதானே இப்போ பாருங்க, அது எல்லாமே திருப்பி திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுதான் அதில் ஒரு இது. இப்போ பாருங்க சர்க்குலரில் வரும். ரைட்டா. ஸோ நம்ம வந்து இங்கே மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வந்து பற்றி தான் பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபோர்ஸை பற்றி பார்க்கல. சைக்கிளோட்ரான் ரேடியஸ் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம டெரிவேஷனில் பண்ண போகிறோம். இது ஆனால் புரிஞ்சிருக்கா இப்போ? ஒரு சார்ஜர் பார்ட்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்டர் ஆகும்போது எப்படி இருக்கு, அதோட ஆங்கிள் எப்படி இருக்கு, ஆங்கிள் நம்ம எப்படி சேஞ்ச் பண்றோம், ஜீரோ, பேரலல் காம்பவுண்ட், பெர்பெண்டிகுலர் காம்பவுண்ட், 90 டிகிரி வச்சா என்ன நடக்கு, ஜீரோ வச்சா என்ன நடக்கு, ஃபீல்டு நான் டிக்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண அது சேஞ்சஸ் பார்த்தீங்க, மாஸ் இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ண சேஞ்சஸ் பார்த்தீங்க, அந்த சர்க்கிள் ரேடியஸ் நீங்க இன்க்ரீஸ் அதுதான் முக்கியமா பார்க்கணும். நம்ம அப்சர்வ் பண்ண என்னன்னா ஐயோ, அந்த சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆனிச்சு. நீங்க மாசை இன்க்ரீஸ் பண்ணும்போது, ஃபீல்டை டிக்ரீஸ் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். அடுத்தன ஸோ எம்வி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேடியஸ் அதிகமாக இருக்கும். கியூவிபி சாரி கியூபி அப்படிங்கிறத டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஒரு ரேடியஸ் கம்மியாயிரும். அந்த ஃபார்முலா படி போட்டிருக்கோம். இதுதான் விஷயம் இதில். ஓகே, ஸோ இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டெரிவேஷன்ஸ் பார்ட் வரலாம். அதில் வந்து அந்த ஜீரோ டெஸ்ட்லாம் மட்டும் நம்ம கொடுத்துருந்தா டேரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட் லைனை மட்டும் தான் போவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் அங்கே வந்து மினிமமே 0.1 டெஸ்ட்லாம் மட்டும் தான் வருது. அதனால கொஞ்சோண்டு ஸ்ட்ரெயிட் லைனில் அது காமிக்கி. ஓகே, அதை பார்த்தோம். ஆர் ஈக்குவல் டு இதை தான் பார்த்தோம். ரேடியஸ் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தோம். எம் இன்ட்டு வினாலே முமெண்டம். ஸோ பி அப்படின்னு போட்டுருவோம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் லீனியர் மூமெண்டத்துடைய வேல்யூ அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டைம் டேக்கன் பை த பார்ட்டிக்கல் ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளில் சுத்ததுக்கு எவ்வளோ டைம் டேக்கன் எடுக்கு அப்படிங்க பார்க்கணும். தட் இஸ் டி பார்க்க போகிறோம். டி பார்க்க போகிறோம். ஸோ டி பார்க்கணும்னா பொதுவாக நம்ம டைம் அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய ஈக்குவேஷன் இருந்தாலும் வெலாசிட்டி வச்சு பண்ணும்போது டிஸ்டன்ஸ் பை டைம் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு போடுவோம். அடுத்தானே சர்க்கிள்னாலே அதோடைய டிஸ்டன்ஸ் 2πr அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்டா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 2πr அப்படின்னு போட்டிருக்கேன். டைம் இங்கே போட்டிருக்கேன். அப்போ டி வேணும்னா 2πr/t வி. சரியா. அதனால தான் இங்கே போட்டிருப்பாங்க 2πr/v அப்படின்னு. ஏன்னா இதுதான் டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி.
சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி எப்படின்னா ஓகே தான் நம்மளுக்கு. நமக்கு வேல்யூனா 2πr தான். ஸோ டைரக்ஷன் சொல்லும் போது தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றோம், இல்லைன்னா 2πr தான். ஓகேவா? ஸோ 2πr/v, தட் இஸ் டி அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வி ஹாவ் எ ரேடியஸ். ஸோ நான் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அதாவது நம்மகிட்ட இருக்கலாம் mv/qb, அதை சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ 2π mv/qb, இந்த வியை நான் இங்க போட்டிருக்கேன். சரியா? அப்ப இதுவும் கேன்சல் ஆயிரும். வேற என்ன வரும்? 2πm/qb அப்படின்னு மட்டும் வரும். அதுதான் 2πm/qb. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன். இதுதான் சைக்ளோட்ரான் பீரியட். நம்ம அடுத்த கிளாஸ்ல சைக்ளோட்ரான் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்ட் இருக்கு, வெலாசிட்டி செலக்டர்னு சொல்லிட்டு. அதை இன்னைக்கு எடுக்கலாம் பார்த்தா இன்னைக்கு முடியல. அடுத்த கிளாஸ்ல வெலாசிட்டி செலக்டர் எடுத்துட்டு சைக்ளோட்ரான் எடுப்பேன். அதுக்கும் ஒரு அனிமேஷன் இருக்கு, அதை பார்க்கலாம். சரியா? ஸோ இதுதான் சைக்ளோட்ரான் பீரியட். அப்போ இதான் ஒன்று இல்லை இன்டர்வியூவில் கூட கேட்டாங்கன்னா சைக்ளோட்ரான் பீரியட் எதாவது டிபெண்ட் பண்ணிருக்கா? 2πm/qb, மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல், சார்ஜ் ஆஃப் த பார்ட்டிகல், நீங்க கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே. டைம் பீரியடுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஏன்னா ரெசிப்ரோக்கல் தான். அப்போ டைம் கூட கிடைச்சதுனாலே டி போட்டலாம். அடுத்துனா டைம் கிடைச்சதுனாலே டி போட்டுறீங்க. தட் இஸ் 1/t. டைம் கிடைச்சனாலே எஃப்ஐ போட்டுறீங்க. ஸோ எஃப் இஸ் 1/t. டைம் எவ்வளவு இப்போ தான் நம்ம பார்த்தோம். அந்த 2πm போட்டுக்கோங்க. கியூபியை நான் மேல கொண்டு வந்தோம். ஓகேவா? கிளியர் ஆயிட்டா? இது ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வி கேன் கால்குலேட். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகாங்கிறது 2πf அப்படிங்கிறது தெரியும் ஃபார்முலா. ஸோ 2πfக்கு பதிலாக இதை போட்டிருக்கேன், QB/2πm. ஸோ 2π கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனலாக Q/m இன்டு பி அப்படிங்கிற போட்டிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே, இந்த எஃப்பும் சரி இதுவும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி ஆர் கைரோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிப்பாங்க. இதுதான் சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி. ஓகே. ஸோ நம்ம பார்க்குற டி ஈக்குவேஷன், எஃப் ஈக்குவேஷன், ஒமேகா ஈக்குவேஷன், இதுல இருந்துலாம் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, டைம் பீரியட் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த கியூ/எம். நீங்க எல்லாத்தையும் பார்க்கலாம், கியூ/எம் இருக்கும், கியூ/எம் இருக்கும். டைம் பீரியடுக்கும் பார்த்தீங்கன்னா m/q எல்லாம் ஒன்று தான். அடுத்தானே? ஸோ எல்லாமே என்ன இருக்குன்னா, ஒரு சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ இருக்கு. அதனால தான் நான் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ ஐஆன்சர் பிரிச்சு எடுக்கலாம் சொன்னா இதுதான். ஏன்னா எல்லாத்துலயும் அந்த கியூ/எம் இருக்குன்னா, அந்த குவான்டிட்டி இருக்கு, அந்த ஒரு டைம் இருக்கு. ஸ்பெசிபிக் சார்ஜ்மாங்க. சார்ஜ் டு மாஸ் ரேஷியோவை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெசிபிக் சார்ஜ்னுவாங்க. பட் நாட் ஆன் ஏ வெலாசிட்டி. வெலாசிட்டி இருக்கா? பாருங்க, வெலாசிட்டி இருக்காது. ரேடியஸ் இருக்கா? இருக்காது. அடுத்தானே? இல்ல ஆரோ இல்ல வியோ இருக்கா? பாருங்க, இருக்காது. அப்ப வெலாசிட்டி முக்கியம் இல்ல, சர்க்க ரேடியஸ் ஆர் முக்கியம் இல்ல, கியூ/எம் முக்கியம். டைம் பீரியட் பார்க்கனாலும் சரி, ஒமேகா பார்க்கனாலும் சரி, எல்லாத்துக்குமே கியூ/எம் முக்கியம். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்ததான் அந்த ஹெலிக்கல் பாத்த சொல்லிப்பாங்க. ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் ஒரு ரீஜன்ல என்றாவது அங்க வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. நம்ம பார்க்குற யூனிஃபார்ம் 1 டெஸ்லா அப்படின்னா யூனிஃபார்ம் தான் கொடுக்கு. சச் தட் இட் வெலாசிட்டி இஸ் நாட் பெர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஆல்ரெடி நான் கிளாஸ்ல ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன், இருந்தாலும் இங்க சொன்னா திருப்பி சொல்றேன். சப்போஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட பெர்பெண்டிகுலர் இல்ல அப்படின்னா அந்த வெலாசிட்டி ரெண்டு காம்பனண்டா பிரியும். ஒரு காம்பனண்ட் பேரலல் காம்பனண்ட், இன்னொரு காம்பனண்ட் பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட். பேரலல் காம்பனண்ட் என்ன பண்ணும்? தேர் இஸ் நோ ஃபோர்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த காம்பனண்ட் ஆஃப் த வெலாசிட்டி parallel to the field remains unchanged, and the component parallel to the perpendicular to the field keep changing. அடுனா? ஸோ வெலாசிட்டியோடைய அந்த ரெண்டு காம்பனண்ட் பேரல் காம்பனண்ட் நோ யூஸ். அவர் வந்து அந்த ஃபீல்டு கூட பேரலா போயிடுறதுனால அன்சேஞ்சு ஆமாட்ட போயிட்டே இருப்பார். பட் பெர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய சேஞ்ச் ஆகிற ஏன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ். அதனால உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இது ஸ்ட்ரைட் லைன்ல போது, இது வந்து இப்படி சர்க்கிள் வருது. அதனால ஹெலிக்கல் பாத் அப்படின்னு போட்டுப்பாங்க. ஆல்ரெடி நான் சொன்னதை புக்கில் சொன்னதுனால திருப்பி சொல்றேன். ஹென்ஸ் பாத் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் நாட் அ சைக்கிள், இட் இஸ் எ ஹெலிக்கல் அரௌண்ட் த ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஓகே. இது ஃபுல்லாமே மோஷன் ஆஃப் எ சார்ஜ் பார்ட்டிகல் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வரும். ஓகே. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் அந்த வெலாசிட்டி செலக்டர் அப்படின்னு இருக்குல்ல, அதை
லேசா எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறேன். இப்போ நமக்கு வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் நம்ம பார்த்தோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு நான் வெக்டர்ல போடும்போது கியூ இப்படி பார்த்தோம். கரெக்டா? இப்போ நான் வெலாசிட்டியை செலக்ட் பண்ண போறேன். அதாவது பர்டிகுலர் வெலாசிட்டி, அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன். அதுதான் வெலாசிட்டி செலக்டர். அதுல இந்த ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ் பிட்வீன் த parallel plates ஆஃப் த கெப்பாசிட்டர் விச் இஸ் ப்ரொடியூஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுல பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் இருக்கும், அதுக்கு நடுவில் என்ன ஆகும்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம பார்க்கலாம். இப்படி இருக்கு. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம வந்து என்ன பண்றோம்னா பெர்பெண்டிகுலர் கொடுக்குறோம். ஸோ அவுட் ஆஃப் த பேப்பர் இன்டு த பேப்பர் மாதிரி நம்ம என்ன கொடுக்குறோம்னா இப்படி பெர்பெண்டிகுலர் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்குறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு இட் இஸ் மெயின்டைன் பெர்பெண்டிகுலர் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இப்படி இருக்கும், இதுக்கு பெர்பெண்டிகுலரா நீங்க 3 டைமென்ஷனை யூஸ் பண்ணுவோம், இப்படி இருக்கும். ஸோ பி அப்படி இருக்கு, இ அப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலர் இருக்க மாதிரி நம்ம வைக்கிறோம். ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல், ஒரு சார்ஜ் கியூங்கிற அந்த சார்ஜ் இருக்கு, அந்த பார்ட்டிகல் இந்த ஸ்பேஸ்க்குள்ள என்டர் ஆகுது. எங்க போகுதுன்னா என்டர்ஸ் ஸ்பேஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் சைடு போகுது. சரியா? அப்போ அதுக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஸோ நான் விங்கிற வெலாசிட்டி நான் போட்டுறேன். ஓகே, விங்கிற இது வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு போட்டுறீங்க, இதுக்கு நடுவில் இருக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு போட்டுறீங்க, விங்கிற வெலாசிட்டியில் அந்த சார்ஜ் மூவ் ஆகுது அப்படிலாம் போட்டாச்சு, பார்த்தாச்சு இதெல்லாம். சப்போஸ் a charged particle with charge q enters a space from the left side with a velocity v. அப்போ இது மேல ரெண்டு பேர் இருக்காங்க. யாரு ரெண்டு பேரும்? ஒருத்தர் வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், இன்னொன்னு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதனால இதை போட்டிருக்கேன். எஃப் இஸ் ஈக்குவல் டு q இன்டு இ கிராஸ், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்தா ஓகே. ஃபார் ஏ பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நீங்க அனுப்புறீங்க, ஏன்னா சார்ஜ் தான் சொல்றோம், அது நம்ம நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று இருக்கு. நான் பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்தேன்னா the electric force on the charge acts in a downward direction. சரியா? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்னா இந்த ஈன்னு சொன்னோம்ல, அது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் பாசிட்டிவ் சார்ஜுக்கு. வேற லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அப்வர்ட். அப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலர் இருக்கணுமா, அது அப்வர்ட்ஸா இருக்கும். இது வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபோர்ஸ் இந்த இருக்கு, லாரன்ஸ் ஃபோர்ஸ் இந்த இருக்கு, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இந்த இருக்கு, எல்லாமே பேலன்ஸ் ஆகுது. when these forces balance each other, அப்ப என்ன பண்றான்னா இப்படி போட்டுக்கலாம். பெர்பெண்டிகுலர்னா சைன் தீட்டாவை எடுத்துறேன், சைன் 90 1 அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ரெண்டு இதுவுமே பேலன்ஸ் ஆயிட்டு, அதாவது QEயும் QEBயும் பேலன்ஸ், ஏன்னா பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னு சொல்லியாச்சு. இதுல இருந்து நம்ம Q ஒரே ஒரு அதே சேம் சார்ஜ் தான், அதனால இதை கேன்சல் பண்ணிடலாம். V தேவை அப்படின்னா E/B போட்டுடலாம். கரெக்டா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன். அது என்னன்னா நீங்க ஒரு E அண்ட் B கொடுக்குறீங்க. ஃபார் a given value of E and B, the forces act only on the particle moving with particular speed. புரியா? திஸ் ஸ்பீட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் அண்ட் சார்ஜ். அது எம்மும் வரல கியூவும் வரல. அப்போ ஒரு ஃபார் ஏ கிவன் நீங்க வேல்யூ கொடுக்குறீங்க, இ கொடுக்குறீங்க, பி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஒன்லி அந்த பார்ட்டிகல் மூவிங் த பர்டிகுலர் ஸ்பீட். இந்த விங்கிற ஸ்பீட்ல போகும்ல, அந்த விங்கிற ஸ்பீடை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதான் வெலாசிட்டி செலக்டர். எலக்ட்ரிக் ஃபீல்ட் பி அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் பி இதெல்லாம் ரெண்டு கொடுத்தீங்கன்னா விஏ சூஸ் பண்ணீங்க, விஏ சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அதனால மாசும் சார்ஜும் அதில் இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்க ப்ராப்பரான எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுத்தீங்கன்னா யூ கேன் சூஸ் தட், யூ கேன் செலக்ட் தட் பர்டிகுலர் ஸ்பீடை நீங்க செலக்ட் பண்ணலாம். இதுக்கு தான் வெலாசிட்டி செலக்டர் அப்படின்னு பேர். ஸோ இதை கூட அடுத்த கிளாஸ்ல நடத்தணும்னு நினைச்சேன். ஓகே, அதையும் நான் முடிச்சாச்சு. அப்போ அடுத்த கிளாஸ் நம்ம டேரக்டாக சைக்கிளோட்டம் போயிடலாம். அப்போ புரிஞ்சு போச்சா? சரி. அப்போ இயும் பி நீங்க கொடுக்குறீங்க, பர்டிகுலரான ஸ்பீடை நீங்க செலக்ட் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் ஸ்பீடை செலக்ட் பண்றோம், பர்டிகுலர் வெலாசிட்டி செலக்ட் பண்றோம்ல, அதுதான் வெலாசிட்டி செலக்டர். ஓகே, ரைட். ஸோ இன்னைய கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். அடுத்த கிளாஸ்ல நம்ம சைக்ளோட்ரான் டாபிக்கை பார்ப்போம். சரிங்களா? ஸோ கிளாஸ் நிறைவு செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.